ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐல் ஆஃப் ஸ்கை அப்படின்ற ஒரு ஐலாண்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். இந்த ஊர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஐலாண்டு. இது வந்து ஸ்காட்லாண்டில் ஒரு முக்கியமான இடம். அதில் இன்றைக்கி ஃபேரி பூல்ஸ் அப்படின்ற ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். அந்த ஏரியாவை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் இருந்த இடத்துல இருந்து ஒரு 10-15 மலையை தாண்டி ஒரு கடல் இது வந்து ஐலாண்டுன்றனால ஒரு சின்ன கடலோட கிராசிங் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதையும் தாண்டி வந்திருக்கோம். ஒரு 4 hours ஜேர்னி நாங்கள் இருந்த இடத்துல இருந்து இந்த ஒரு ஸ்பாட்டை பார்க்குறதுக்காண்டி. அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் இந்த 4 மணி நேரம் ஒர்த்தா இல்லையான்னு. வாங்க, ஏகப்பட்ட கூட்டம் போய்கிட்டு இருக்கு. இது வந்து சம்மர் டைம்ன்றனால இவ்வளோ தூரத்துக்கு இதாக நல்லா இருக்குது. இல்லைன்னா இந்த மலை ஃபுல்லாகவே ஸ்னோ படிஞ்சிருக்கும். இந்த ஃபால்ஸோட அந்த கார் பார்க்கு எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்போ சம்மர்ன்றனால ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாங்க, அந்த ஃபால்ஸையும் போய் பார்த்துட்டு வருவோம். நம்ம இப்போ கார் பார்க்கை விட்டு வெளியில் வந்தாச்சு. வியூவை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சுற்றி மலை செம்மையாக இருக்குது. பச்சை பசேர்ன்னு இருக்குது பாருங்கள் மலையெல்லாம். வியூ அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தாங்க இருக்குது நம்ம போகிற அந்த ஸ்விம்மிங் பூலு. இது ஆக்சுவலி இதுக்கு பேர் வந்து ஃபேரி பூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து அப்படியே மூச்சு முட்டை நிற்கிறாங்க. தாத்தா பாட்டியெல்லாம் அப்படியே மேலே முக்கி திணறி மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிளைமேட்டும் செம்மையாக இருக்குதுங்க. நம்ம கார் பார்க்கில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி செம்ம குளிர்ச்சு. ஆனால் அங்கேருந்து வர்றவங்க எல்லாத்தையும் பார்த்தா டிஷர்ட் போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. மேபி அந்த இடத்துல வெக்க ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். டெம்பரேச்சர் ஒரு 20 டிகிரி இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கு இன்னொரு 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒரு மலையிலேருந்து அப்படியே கீழே இறங்கி இன்னொரு மலைக்கு போகிற மாதிரி இருக்குங்க அந்த இடம். இந்த இடத்துக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 6 மாதம் வரலாங்க. அதுக்கு மேலே வர முடியாது. மார்ச்லேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே வர்றதுன்னா இந்த இடத்துக்கு வரலாம். அதுக்கு மேலே சுற்றி ஃபுல்லாக பனியாக தான் இருக்குன்றாங்க. ஃபுல்லாக ஸ்னோ கவர்ட் ஆகி தான் இருக்கும் போல் இந்த ஏரியா. என்னடா அவன் போகிற இடம் ஃபுல்லாக இதே மாதிரி காட்டுக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயுமா கூட்டி போகிறானேன்னு நினைக்காதீங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. இந்த இடத்த சூஸ் பண்ணது நம்ம கேமராமேன் தான். அவங்களுக்கு எப்படி தான் இந்த மாதிரி இடம்லாம் இருக்குதுன்னு தெரியுமோ தெரிலங்க. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே போகணுன்னு மேடம் சொல்லிடுவாங்க. நம்மளோட வேலை காரை ஓட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி அவங்கள பத்திரமா கூட்டி போயிட்டு பத்திரமா அது ரிட்டன் கூட்டி வர்றதான் நம்மளோட வேலை. ஸோ இன்றைக்கி இவங்க வந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம அங்கே போய்கிட்டு இருக்கோம். வாங்க, அந்த இடத்த எப்படி இருக்குன்னு நீங்களும் போய் பாருங்கள். உண்மையிலேயே இந்த 2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நடந்து போக வேண்டியது இருக்குது. அந்த 2 கிலோமீட்டர் ஒர்த்தா அப்படின்றத நம்ம மேலே போய் பார்த்தா தாங்க தெரியும். அங்கே பாருங்கள், நம்ம போய் ஃபால்ஸை பார்த்து அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஊருக்காரங்களை பார்த்திங்களா இல்லையா, வெயிட்டாக பாயை விரித்து சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சூப்பராக ஃபால்ஸ் பக்கத்தில் உட்காந்து செம்மையாக ஒரு லஞ்ச் ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்படி ஒரு வியூ எங்கே கிடைக்கும் நம்மளுக்கு? நம்ம ஊர் ஆளுகளுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். எல்லாம் ஃபால்ஸுக்கு போயிட்டு களைச்சி போய் ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ தான் போகிறோம். இது ஆக்சுவலாக வந்து 9 மணிக்கெலாம் அந்த கார் பார்க்கை திறந்துடுறாங்க. ஸோ 9 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 7 மணி வரைக்கும் செம்ம பிஸியாக தான் இருக்கும். போன வருஷம் மட்டும் இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அதாவது மார்ச்லேருந்து அந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே 3 லட்சம் பேருக்கு மேலே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இப்போ கார் பார்க் எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கே ஒரு காஃபி ஷாப் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து இன்னும் நிறையா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே எழுதி போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே வர்றவங்க நிறைய குப்பையை போட்டு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் குப்பை எதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்த வந்து பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு அந்த கார் பார்க்லேயே அவங்க வந்து ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க இந்த வீடியோவில் நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரில, எத்தனை வயசான கப்புள்ஸ் வந்துட்டு போனாங்க பார்த்தீங்களா இல்லையா. இது அவ்வளோ தூரத்துக்கு ஒரு சரியான ஒரு ஃபேமிலி டே அவுட்டுங்க இது. அது மட்டும் இல்லை, ஸ்காட்லாண்டில் ஏகப்பட்ட பூல் இருக்குதுங்க. அதில் இது தான் பெஸ்ட்டு. இந்த ஃபேரி பூல்ன்றது தான் இருக்கிறதுலையே நம்பர் 1 இது தான். தமிழில் இது வரைக்கும் யாரும் இந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்களா, வீடியோ போட்டிருக்காங்களான்னு தெரில. மேபி நம்ம தான் ஃபஸ்ட்டாக கூட இருக்கலாம் இந்த இடத்துக்கு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல. அந்த பெருமை முழுக்க நம்ம லண்டன் தமிழ் ப்ரோவோட கேமராமேனுக்கு தாங்க சேரும்.
யூடியூப்பில் ஃபேரி பூல் ஸ்காட்லாண்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோலாம் வரும். ஒன்று அவ்வளவு சூப்பராக எடிட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு இதை காட்டுவோமா அப்படின்றது தெரில. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே அது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். கிட்டத்தட்ட ஒரு 60% மேலே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த உச்சியில் ஒரு மலை மட்டும் 2 பிளந்துருக்கு பாருங்கள். அங்கே போயிட்டோம்னா அந்த பூல்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். நம்ம கேமராமேன் இந்த இடத்துக்கு ஒரு 4 வருஷமாக வரணும்னு போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு இப்போ தான் அதுக்குரிய சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அவங்களோட கனவு நினைவாயிடுச்சு. அவங்களோட பக்கெட் லிஸ்ட்டை டிக் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னும் எங்கெங்கெல்லாம் அவங்க லிஸ்ட் வச்சுருக்காங்கன்னு தெரில. அதையும் நம்ம சீக்கிரத்தில் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போய் உங்களை நான் பூலில் சந்திக்கிறேன். எல்லாம் காலையிலே வந்திருப்பாங்க போல். இப்போ எல்லாம் ரிட்டன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ தான் போகிறோம். எங்கே வந்தாலும் நம்ம லேட்டாக தானே வருவோம். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியாக வந்திருக்காங்க பாருங்கள். இங்கே கிட்டத்தட்ட 10 ஃபால்ஸ் இருக்குதுங்க. ஒவ்வொரு ஃபால்ஸும் நீங்கள் மேலேருந்து கீழே குதிச்சு இது பண்ணலாம். ஒரு 10-20 அடிக்கு மேலே அந்த தண்ணி தேங்கி நின்று அதுக்கு அடுத்து இன்னொரு ஃபால்ஸுக்கு போகுது. ஸோ இங்கே ஃபுல்லாகவே ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி தான் ஃபால்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி குதிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, இது தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலரில் இருக்கும். செம்மையாக கிளியரான வாட்டரில் இந்த பூல்ஸ் இருக்குது. வேறு எங்கேயும் இவ்வளவு கிளியராக ஸ்காட்லாண்டில் ஸ்விம்மிங் பூல் கிடையாது. இந்த பூல் மாதிரி எங்கேயுமே கிடையாது. இந்த ஃபால்ஸை பார்த்தாச்சு. இன்னும் மேலே 7-8 ஃபால்ஸுக்கு மேலே இருக்குது. வாங்க அதில் எத்தனை பேர் பொத்துன்னு கீழே குதித்து விளாட்றாங்கன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த அம்மாவை கீழே ஆசைப்பட்டு இறங்கிட்டு மேலே ஏற முடியாமல் தவிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க பாவம். இந்த மாதிரி இதெல்லாம் மேலே இருந்து நம்ம சந்தோஷமாக பார்த்துட்டு அப்படியே கைத்தட்டி சிரிச்சுட்டு அப்படியே போயிடணுமே தவிர நம்மளும் ஆசைப்பட்டு கீழே இறங்கினா இந்த அம்மாவோட கதி தான் நமக்குன்னு நினைக்கிறேன். அதனால் மேலே இருந்து வியூவை ரசிச்சுட்டு எவ்வளோ சந்தோஷமாக எல்லோரும் குளிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அப்படியே வீட்டு பக்கமாக கிளம்பிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், அப்படியே மேலே இருந்து அப்படியே ஒவ்வொரு ஃபால்ஸாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஃபேமிலி ஃபால்ஸ் இது. இதில் எல்லாம் சின்ன பசங்கள்லேருந்து எல்லாமே இதில் குளிக்கிறாங்க. இது அவ்வளோ தூரத்துக்கு டீப்பாக இல்லை. ஃபுல்லாக அதாவது 2 மலைக்கு நடுவில் எங்கெங்கெல்லாம் தண்ணி வருதோ அது இடம் ஃபுல்லாக ஆளுங்க இருக்காங்கங்க. தண்ணியுமே எவ்வளவு கிளியராக இருக்குது பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபால்ஸ் வந்து நம்ம இப்போ அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் நம்ம பார்க்குறது. இன்னும் மேலே ஏறணுன்றாங்க. இன்னும் ஒரு 20 மினிட்ஸுக்கு மேலே ஏறினா தான் அந்த மெயின் ஃபால்ஸ் வரும் போல். அவ்வளோ தூரத்துக்குலாம் நம்மளால் போக முடியாது. அது இன்னும் சூப்பராக இருக்குன்றாங்க. ஸோ நம்மளால் இதுவே நம்மளுக்கு வந்து கண்ணை கட்டுது. இன்னும் 25 நிமிஷம் நம்ம மேலே ஏறணும்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு கதை. அதனால் வந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு இதை மட்டும் நம்மளை ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். இது வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு அடியிலுமே வந்து வீடியோ எடுக்கிறாங்க. அது எல்லாமே அவ்வளவு சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக கிளியர் வாட்டர் ஃபால்ஸ் இது எல்லாமே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி தாங்க. இது பசங்க மட்டுமோ இல்லை வயசானவங்களோ இல்லை அப்படிலாம் இல்லாமல் எல்லா ஏஜில் ஆளுங்க வந்திருக்காங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா ஏகப்பட்ட ஏஷியன்ஸுங்க. இங்கே நான் பார்த்த வரைக்கும் ஏகப்பட்ட ஏஷியன்ஸு இந்த ஃபால்ஸுக்கு வந்துட்டு போகிறாங்க.
ஸ்காட்லாண்ட் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐல் ஆஃப் ஸ்கை வாங்க. ஐல் ஆஃப் ஸ்கை வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. உண்மையிலேயே 4 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி வந்ததுக்கு ஒர்த்து தாங்க இது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அந்த ஃபேரி போல் ட்ரிப்பை முடிச்சாச்சு வெற்றிகரமாக. உண்மையிலேயே ஒர்த்துங்க. 20-25 நிமிஷம் நம்ம நடந்து மேலே போனாலும் அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களை வேறு ஒரு இடத்துல நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ. நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். Until then, bye.